எபிசோட நாம ஜீத்து ஜோசப் இயக்கி 2023 வெளிவந்த நேர் மலையாள படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இஸ்லாமியரான ஜெகதீஷின் இரண்டாவது மனைவியின் மகள் அனஸ்வரா ராஜன் பள்ளி பருவத்திலேயே எதிர்பாராத விதமாக பார்வை இழந்த இந்த இளம்பெண் ஒரு நாள் வீட்டில் தன் பெற்றோர்கள் இல்லாத போது ஒரு இளைஞன் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து விடுறான். பார்வையற்ற என்றாலும் தந்தையைப் போலவே முகத்தை தொட்டு பார்த்தே சிலைவடிக்கும் திறமை கொண்ட அனஸ்வரா அந்த கயவனின் முகத்தை சிலையாக வடித்து காட்ட அது அந்த ஊரிலேயே உள்ள ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பையன் என்பது தெரிய வருது. நேர்மையான போலீஸ் அதிகாரி அவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். ஆனால் கோடீஸ்வரரோ உச்சநீதிமன்ற வக்கீலான சித்திக்கு வரவழைத்து இந்த வழக்கை நடத்த செய்து தன் மகன் மீது தவறு என வாதாடி மகனை ஜாமீனில் வெளியெடுக்கிறார். ஒரு பக்கம் அனஸ்வரான் வீட்டுக்கு பணம் கொடுத்து செட்டில் செய்தோ அல்லது மிரட்டியோ வழக்கை வாபஸ் பெற முயற்சி நடக்குது. சித்திக்கிற்கு பயந்து வேறு எந்த வக்கீலும் இந்த வழக்கு எடுத்து நடத்த மறுக்கிறாங்க. இந்த நிலையில் 5 வருடங்களாக நீதிமன்றத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நீதிமன்ற பயிற்சியே செய்யாமல் தெரிந்தவர்கள் மூலமாக நாடுறார் ஜெகதீஷ். முதலில் அவர் மறுத்தாலும் பின்னர் அனஸ்வராவின் நிலை கண்டு அவர் வழக்கை நடத்த துவங்குகிறார். ஆரம்பத்தில் அவர் சில தோல்விகளை சந்தித்தாலும் ஒரு கட்டத்தில் சித்திக்கிற்கு எதிராக வழக்காடி அந்த பையன் தான் குற்றவாளி என மீண்டும் நிரூபிக்கிறார். ஆனால் விஷயம் இதோடு முடியலை. சித்திக்கின் மகள் உச்சநீதிமன்ற பயிற்சி வழக்கறிஞரான பிரியாமணி தனது தந்தைக்கு பதிலாக மோகன்லாலுக்கு எதிராக இந்த வழக்கு எடுத்து நடத்த களமிறங்குறாங்க. ஒரு காலத்தில் சித்திக்கிடம் வழக்கறிஞராக பயிற்சி எடுத்த போது பிரியாமணியும் மோகன்லாலும் காதலர்களாக இருந்திருக்காங்க. இப்போது ஒரே வழக்கில் எதிரிலே துருவங்களாக நிற்க வேண்டிய சூழல். மோகன்லால் மூலமாக அனஸ்வராவுக்கு நியாயம் கிடைத்ததா அல்லது தந்தையின் கௌரவத்தை காக்க களமிறங்கிய பிரியாமணிக்கு வெற்றி கிடைத்தது என்பது இந்த படத்தோட மீதி கதை. மோகன்லாலின் என்ட்ரியை பார்க்கும்போது நேர்கொன்ற பார்வை அஜித் கதாபாத்திரம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதே சமயம் ஆக்ஷனில் கால் வைக்காமல் இந்த வழக்கின் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைப்பதாகட்டும், எங்காவது ஒரு பிடி கிடைத்து விடாதா என்ற ஆதங்கத்துடன் தேடுவதாகட்டும், அந்த விஜயமோகன் கதாபாத்திரத்திற்கு மோகன்லால் உயிர் கொடுத்திருக்கார் என்றே சொல்லலாம். நாயகி பிரியாமணி இடைவேளைக்கு முன் வெறும் 2-3 நிமிட காட்சிகள் மட்டுமே வந்து போகிறாங்க. ஆனால் தன் தந்தை நீதிமன்றத்தில் தோற்று போய் அவமானப்பட்டதும் தங்கள் தரப்பின் மீது தவறு இருப்பது தெரிந்தும் தன் தந்தைக்காக வாதாட இறங்கும் இடத்தில் இடைவேளைக்கு பிறகு முழு திறமையும் மோகன்லாலும் சேர்த்து ஆக்கிரமித்து கொள்கிறாங்க. அவரும் தனது தரப்பு வாதங்கள் மூலம் சளைக்காமல் மோகன்லாலுக்கு டஃப் கொடுக்கான்னு சொல்லலாம். இவர்கள் இருவருக்கு சமமாக வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் சித்திக்கு. நீதிமன்றத்தில் சித்திக்கு விசாரணை செய்யும் முறைகளுக்கு பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்பு விதி படத்தில் நடித்த டைகர் தயானந்த கதாபாத்திரத்தில் நடித்த ஜெய்சங்கர் ஞாபகம் வருவதை தவிர்க்க முடியல. அந்த அளவிற்கு படம் முழுவதும் டெரர் காட்டுறாங்க சித்திக். பாதிக்கப்பட்ட பின்னாக அனஸ்வரா ராஜன் கடந்த சில படங்களுக்கு முன் இருந்ததை விட இந்த படத்தில் நடிப்பில் முதிர்ச்சி தெரியுது. பார்வையிழந்த பெண்ணாக இருந்தாலும் தனது உணர்வுகளை முகபாவங்களால் அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்காங்க. கிளைமாக்ஸில் சித்திக்கின் மிரட்டல் அவர் நியாயத்தை தொட முடியாமல் போய்விடுவார் என பதவிக்க வைத்து விட்டுறாங்க. இதில் படம் முழுக்க தனது அற்புதமான பக்குவப்பட்ட நடிப்பால் நீதிபதி கதாபாத்திரத்திற்கு பெருமையும் வளம் சேர்த்திருக்கிறார் நடிகர் மேத்யூ வர்கீஸ். அனஸ்வராவின் தந்தையாக ஜெகதீஷ் மோகன்லாலுக்கு பன்மடிகளும் வழக்கில் உதவிகரமாக பயணிக்கும் சாந்தி மாயாதேவி இந்த வழக்கை நேர்மையாக நடத்த முயற்சிக்கும் அதிகாரியாக கணேஷ்குமார் மற்றும் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துக்கு வந்து திருப்பி மூலம் ஏற்படுத்தும் பல கதாபாத்திரங்களும் செவ்வனே தங்கள் வேலைகளை செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். 2.5 மணி நேர படத்தில் 2 மணி நேரத்துக்கு மேல் நீதிமன்றத்துக்குள்ளேயே காட்சி நடந்தாலும் ஒரு நொடி கூட அலுப்பு தட்டவில்லை என்றால் அதற்கு ஒளிப்பதிவாளர் சதீஷ் குரூப் காட்சிகள் பிரபலமாக்கிய விதம் முக்கிய காரணம் சொல்லலாம். அதே போல ஒரு நீதிமன்ற விசாரணையில் ஏற்படும் திருப்பங்களுக்கு ஏற்ப பின்னணி இசையை அழகாக கையாண்டுள்ளார் இசையமைப்பாளர் விஷ்ணுஷியாம். மோகன்லால் ஜீத் ஜோசப்புடன் உருவாகும் இந்த படம் என்றால் 2 மணி நேரம் இருக்கையை விட்டு நகர முடியாது என்பதை ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார். இந்த படத்திலும் அந்த மாயஜாலத்தை மீண்டும் நிகழ்த்தியுள்ளார் இயக்குனர் ஜீத் ஜோசப். வழக்கம் போலவே காட்சி திருப்பங்களை கொடுத்து நம்மை ஆச்சரியப்படுத்தும் பணியை இதிலும் தவறாமல் செஞ்சிருக்கார். அதே சமயம் இந்த படத்தின் கிளைமேக்ஸில் குற்றவாளி இவன்தான் என உறுதிப்படுத்தும் கடைசி அஸ்திரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் மோகன்லால் இதை துவக்கத்திலேயே செய்திருக்கலாம் என்கிற எண்ணமும் ஏற்படுது. எப்போதும் கிளைமாக்ஸ் என்னவென்று யூகிக்க முடியாத வகையில் கதையை நகர்த்தும் ஜீத்து ஜோசப் இந்த படத்தில் அதை யூகிக்க வைத்திருப்பதில் மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டிருக்கிறான்னு சொல்லலாம்.